கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட லைக் சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் பார்த்து நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அதாவது விறுவிறுப்புக்கு இனிமேல் பஞ்சமே இல்லை போலையப்பா, ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அணிகுண்டை தூக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா சொல்கிறாங்க, எங்க இது என்ன ஒருத்தர் போலீஸ் அம்மையார் வந்துட்டு பரிகாரம் பண்ண சொன்னார்ல, அவருக்கு வச்ச அந்த தாடி மீச மாதிரி எல்லாமே அப்படியே இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, கார்த்தி அப்போ கண்டிப்பாக இது அவரோடதாக தான் இருக்கும், அதை யார் கொண்டு வந்து இங்கே வச்சிருப்பா அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. ராஜா வந்துட்டு அந்த பையை கொண்டு வந்து பேக் சீட்டில் வச்சிருப்பார் இல்லையா, அதை யோசித்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியும், இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பைய எடுக்கிறாங்க. கார்த்தி எப்படி கார்த்தி அப்போ அவரை நீ பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி வந்துட்டு நான் போயிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பைய எடுத்துகிட்டு விறுவிறுன்னு கிளம்புறாங்க. இந்த திக்கம் ரம்யா அக்கா பார்த்துட்டு தாங்கவே இல்லை. பாவி பைய சேகர் நாசமாக போகிறவன் இப்படி மாட்டி விட்டு போயிட்டானே, இப்போ கார்த்திக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடுமோ, நம்ம தானே போலீஸில் அவனை சொல்லி வெளியில் எடுத்தோம், இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியலையே, கார்த்தி வந்துட்டு இந்த பையன் அவனோடதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும், இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசனையில் இருக்காங்க. இந்த திக்கம் வந்துட்டு ராஜாவை காமிச்சிட்டு இருக்காங்க, வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு அந்த கட்டப்பை இருக்குல்லையா, அதை தூக்கி வேமா எறிகிறாங்க ராஜா மேலே. ராஜா வந்துட்டு அதை பிடிச்சிடுறாங்க. என்ன மாப்பிள்ள இந்த பை எதுக்கு ஏன் மேலே தூக்கி எறிகிற அப்படின்னு சொல்ல, டே உள்ளே திறந்து பாடுறா அப்படின்னு சொல்ல ராஜா வந்துட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த விக்கு தாடி அந்த சாமியார் பொருட்கள் எல்லாமே இருக்குது. அதை பார்த்தது ராஜாவே ஷாக் ஆகிடுறாரு. மாப்பிள்ள இது என்ன மாப்பிள்ள அப்படின்னு கேட்க, இதை நான் தாண்டா உங்ககிட்ட கேட்கணும், நீ தானே இந்த பையை கொண்டு வந்து காருக்குள்ளே வச்ச அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயே இது என்னோடது இல்லை மாப்பிள்ள, நான் எதுக்கு இந்த மாதிரி விக்கு தாடியோடலாம் சுத்த போகிறேன், எனக்கு தான் அழகான முடியெல்லாம் இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் இது யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாங்க. மாப்பிள்ள உனக்கு ஞாபகம் இல்லையா, போலீஸ் ஸ்டேஷனில் கூட என்னை வந்துட்டு வெளியில் கூட்டு வந்தில்ல, ஒரு பேக்கு கூட என் மேலே வந்துச்சு மோதிச்சில், சேகருன்னு ஒரு அறிவு கிட்ட பேக்கு அவனோடதாக தான் இருக்கும், ஏன்னா அவனும் இதே மாதிரி தான் மாப்பிள்ள பை வச்சிருந்தான், அப்போ கண்டிப்பாக இதுக்கும் அந்த பரிகார பூஜைக்கு போலீஸ் அம்மையாரதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் தீபாவும் கரெக்டாக அடையாளம் காமிக்கிறாங்க, இந்த தாடியெல்லாம் அந்த போலீஸ் அம்மையார் வச்சிருந்ததான்னு எனக்கு என்னமோ ரம்யா கிட்ட கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க தானே வந்துட்டு அவனை வெளியில் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ள இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் மாப்பிள்ள, அவங்க என்னை தேடி வந்து கூட அவன் பண்ணதுக்காக மன்னிப்பு கேட்டாங்க, எனக்கு என்னமோ அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கும் தான் தோணுது அப்படின்னு சொல்ல, சரி இதை பற்றி நான் ரம்யா கிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வேமா வந்துட்டு ரம்யாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. அந்த சைடு ரம்யா வந்துட்டு ஃபோனை பார்த்ததுமே, ஐயோ கார்த்தி எதுக்கு எனக்கு கால் பண்ணுறாரு, ஒருவேளை நம்ம மேலே சந்தேகம் வந்திருக்குமோ, அந்த சேகர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு தெரிஞ்சிருமோ, ஐயோ அவனை பிடிச்சா நம்மளும் பின்னாடியே மாட்டிக்கிடுவேமே, சரி அட்டன் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுது. சொல்லுங்கள் கார்த்தி அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் அன்றைக்கி ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் கூப்பிட்டு போனீங்கல்ல ரம்யா, அவரோட அட்ரஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அட்ரஸா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஹலோ லைனில் இருக்கீங்களா, அட்ரஸ் தானே கேட்டேன், கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்ல, அட்ரஸா எனக்கு அட்ரஸ்லாம் சரியாக என்னன்னு தெரியல, அவர் என் கம்பெனியில் வேலை பார்த்தாரு அவ்வளோதான், ஹெல்ப்புன்னு கேட்டதுனால அன்றைக்கி நான் வந்துட்டு சடனாக பண்ண வந்தேன், வேறு எதுவும் எனக்கு அவரை பற்றி தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போச்சு. அவனை பிடிச்சானா அவ்வளோதானே, நமக்கு சங்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு ரம்யா யோசிச்சுட்டு இருக்க, இங்கிட்ட வந்துட்டு கார்த்தி இவனை கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும், இவனை பிடிச்சாதான் அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்ற மாதிரி பயங்கர யோசனையில் இருக்க, அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது. ஆனால் பரவாயில்ல மக்களே, டக்கு டக்குன்னு சீன் வந்துட்டு இப்போ கொஞ்சம் மூவ் ஆகுற மாதிரியே தெரியுது. நான் கூட பையை வச்சு இழுத்தடிச்சு ஒழிச்சு வச்சு ஐஸ்வர்யா கொண்டு போய் அதை ரம்யா கிட்ட சேர்த்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஸ் பண்ணி பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. பட் கல்யாணம் வந்துட்டு நல்லபடியாக முடியுமா இல்லையா, அதில் வந்துட்டு ரம்யாவோட சுயரூபம் வெளியில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்படி போகிற சீனெல்லாம் பார்த்தா ரம்யாவே கூடிய சீக்கிரம் வந்துட்டு என் தலையை வெட்டுங்க அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிறன்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் ஒன்று மக்களே, யார் என்ன மாட்டினாலும் சரி, ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும் சீன் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் ஒத்த காலில் நிற்காரு போல். சரி இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணி